Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 4 geometryல exercise 4.1 ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு 19 sums இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்திரலாம். இது வந்து third term portions. book page number 84, 85 and 86ல இருக்கு. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஏனா எல்லா sumsமே ஒரே வீடியோல நம்ம பார்த்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி interesting videosலாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்மளுடைய ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1+1 சேனல் அண்ட் சங்கீதா சமையல் அண்ட் vlogs. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம். இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்க மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, அதாவது சாப்டர் 4 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். First sum, find the new position of each point using the translation given. Okay, அதாவது நம்மளுக்கு ஒரு கிராஃப் பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க குட்டி ஒரு சப்டிவிஷனில் வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் இஸ் நத்திங் பட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம மூவ் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் பண்ணி எத்தனை சைடு மூவ் பண்ணணும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 போட்டு இப்படி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 ஸ்டெப் ரைட் சைட் 4 ஸ்டெப் டவுன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது இது வந்து ப்ரீ இமேஜ். இது வந்து ஏங்கிறது ப்ரீ இமேஜ். நம்ம வந்து இப்போ இமேஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது இமேஜ் அப்படின்னா என்னதுன்னா நம்ம டேஷ் மேலே ஒரு அந்த டேஷ் ஹைஃபன் போட்டு எழுதுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் 2 ஸ்டெப் ரைட் சைட். ஸோ ஏங்கிறது 2 ஸ்டெப் ரைட் சைட்னா இங்கே 1 2. ஸோ இங்கே வந்துருக்கு 2 ஸ்டெப் ரைட் சைட். 4 ஸ்டெப் டவுன். அப்போ 1 2 3 4. அப்போ ஏ டேஷ் வந்து நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு? இங்கே கிடச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் சம் பாருங்கள். 6 ஸ்டெப்ஸ் வந்து அப் மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது கே பாயிண்ட்டு. இது வந்து மேலே 6 ஸ்டெப் கொண்டு போகணும். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ கே டேஷுங்கிறது இங்கே வந்துடும். ரைட் அண்ட் லெஃப்ட் எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம அப் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். 3 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட்டு 5 ஸ்டெப்ஸ் வந்து டவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது டீங்கிற பாயிண்ட்டு. ஃபஸ்ட் நம்ம வந்து 3 ஸ்டெப் லெஃப்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா 5 ஸ்டெப் டவுன் மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட லெஃப்ட் மூவ் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். ஸோ 5 ஸ்டெப் டவுன் மூவ் பண்ணலாமா? 1 2 3 4 5. இங்கே வருது 5 ஸ்டெப் டவுனு. 3 ஸ்டெப் லெஃப்ட் அப்படியே லெஃப்ட்டில் போகணும். இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டு 3 ஸ்டெப்பு 1 2 3. அப்போது இங்கே வரும். அப்போது டி டேஷ். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். 4 ஸ்டெப் ரைட்லையும் 3 ஸ்டெப் மேலேயும் போகணும். ஸோ இந்த எஸ்ஸுங்கிற பாயிண்ட்டு 4 ஸ்டெப் வந்து ரைட்டில் போகணும். ஸோ 1 2 3 4 ஸ்டெப் ரைட்டில் போயாச்சு. 3 ஸ்டெப் மேலே 1 2 3. ஸோ 3 ஸ்டெப் மேலேங்கிறது இங்கே இருக்குது. ஸோ எஸ் டேஷ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து புக்கில் சரியாக ரப் ஆகலை. இது கிடையாது எஸ் டேஷு, இதுதான். ஓகே, புரியுதா உங்களுக்கு? 4 ஸ்டெப் ரைட். அப்போ 1 2 3 4 ஸ்டெப். 3 ஸ்டெப் மேலே 1 2 3. ஓகே, எஸ் டேஷ். அந்த பாயிண்ட் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். ஹவு இஸ் த ப்ரீ இமேஜ் டிரான்ஸ்லேட்டட் டு த இமேஜ்? அதாவது இதில் ப்ரீ இமேஜ்னால் எது, இமேஜ்னால் எதுன்னு தெரியும் இல்லையா? இதுதான் இந்த டேஷ் தான் இமேஜ். டேஷ் போட்டிருக்காங்க, அதுதான் இமேஜ். இது வந்து ப்ரீ இமேஜ். அதாவது ஹவு இஸ் த ப்ரீ இமேஜ்? இந்த ப்ரீ இமேஜ் வந்து டிரான்ஸ்லேட்டட் டு இமேஜ். இங்கே கொடுத்துட்டாங்க இங்கே டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னு. அது வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சம்மோட ஆப்போசிட். இந்த சம்மில் வந்து இந்த டைரெக்ஷன் கொடுத்துட்டு நம்மளை அந்த பாயிண்ட் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு கேட்டாங்க. செகண்ட் சம்மில் வந்து அந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அது எப்படி அது டிரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு இந்த டைரெக்ஷன் மட்டும் நம்ம எழுதணும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ப்ரீ இமேஜ். இது வந்து இமேஜ். இப்போ இது எப்படி மூவ் ஆகிருக்கு இங்கே வரத்துக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் தான் மூவ் ஆகிருக்கு. தெரியுதா? 1 2 3 1 2 3 4. அப்போ 3 ஸ்டெப் ரைட்டில் வந்திருக்கு, 4 ஸ்டெப் மேலே போயிருக்கு. புரியுதா? நீங்கள் எதை வேணாலும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 4 ஸ்டெப் மேலே 3 ஸ்டெப் ரைட் அப்படின்னு மாற்றி கூட எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் 4 ஸ்டெப் அப் 3 ஸ்டெப் ரைட். கரெக்டாக? புரியுதா? இங்கே பாருங்கள் 1 2 3 4 1 2 3. கிளியர்? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். பிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 3 ஸ்டெப் லெஃப்ட் 1 2 3 3 ஸ்டெப் அப். புரியுதா? 3 ஸ்டெப் வந்து லெஃப்டில் போயிருக்கு, 3 ஸ்டெப் வந்து மேலே போயிருக்கு. கிளியர்? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து கமா போட மறந்துடாதீங்க, இல்லைனா கன்ஃபியூஷன் ஆகிடும். கமா போட மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே இருக்குது சிங்கிற பாயிண்ட், இங்கே இருக்குது சி டேஷ். இது ப்ரீ இமேஜ், இது இமேஜ். ஸோ இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 ஸ்டெப் டவுன்
1 2 3 4 4 ஸ்டெப் அப். புரியுதா? 4 ஸ்டெப் டவுன், 4 ஸ்டெப் லெஃப்ட். கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்க பாருங்கள். இதுதான் இங்கே சி டேஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இதை கவுண்ட் பண்ணி நீங்கள் எழுதக்கூடாது. 1 2 3 4 1 2 3 4 ஸ்டோ 4 ரைட்டு 4 அப் அப்படின்னு எழுதிடாதீங்க. இதுதான் இந்த ப்ரீ இமேஜ் தான் எப்படி இமேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு எழுதணும். அப்போ இதிலேருந்து தான் கணக்கு பண்ணணும். இதை தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 4 ஸ்டெப் கீழே இறங்கியிருக்கு. 1 2 3 4 4 ஸ்டெப் லெஃப்ட்டில் போயிருக்கு. புரியுதா? 4 ஸ்டெப் டவுன் 4 ஸ்டெப் லெஃப்ட். நீங்கள் வந்து இதை கணக்கு பண்ணி எழுதுறாதீங்க. இதை பண்ணிங்கன்னா 1 2 3 4 ரைட் 4 4 அப் வரும். அந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த ப்ரீ இமேஜ் வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், டிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, டி டேஷ்ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுதான் இதுக்கு வரணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 2 2 ஸ்டெப் வந்து ரைட்டில் வந்திருக்கு, 1 2 2 ஸ்டெப் வந்து டவுனில் வந்திருக்கு. புரியுதா? ஸோ 2 ஸ்டெப் வந்து ரைட்டில் போயிருக்கு, 2 ஸ்டெப் வந்து டவுனில் போயிருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இந்த பாயிண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, இந்த பாயிண்ட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். டி டேஷ்ங்கிறது கவுண்ட் பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ இந்த செகண்ட் சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் வித் கிவன் ட்ரான்ஸ்லேஷன். அதாவது இந்த இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ட்ரா பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இதைப்படி இந்த டயக்ராம் வந்து எப்படி அந்த ஸ்டெப்புக்கு போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஏபிசி அப்படிங்கிற 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது வந்து இந்த மாதிரி ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்லேட் ஆகும். இப்போ பாருங்கள், 4 ஸ்டெப் மேலேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாயிண்ட்டையும் 4 ஸ்டெப் மேலே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் சீங்கிற பாயிண்ட் வந்து 4 ஸ்டெப் மேலே கொண்டு போகிறேன். வீடியோ கிளியராக இல்லையோ? ஓகே, கிளியராக இருக்குது. இப்போது 1 2 3 4 அப்போ இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. சி டேஷ், இது வந்து சி டேஷ் அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ஏவை மேலே கொண்டு போகிறேன். 4 ஸ்டெப் 1 2 3 4 அப்போ இங்கே ஒரு டாட் வச்சு ஏ டேஷ் அப்படின்னு எழுதிடுங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு பிஏ 4 ஸ்டெப் மேலே 1 2 3 4 அப்போ இங்கே ஒரு டாட்டை வச்சு பி டேஷ் அப்படின்னு எழுதிடுங்க. அப்புறம் ஒரு ஸ்கேலை வச்சு அழகாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கா? ஒரு பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் 3த்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கிளியர்? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 6 ஸ்டெப் ரைட்டு 3 ஸ்டெப் லெஃப்ட். இந்த டயக்ராம் மூவ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் நம்ம மூவ் பண்ணி டாட் வச்சுக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு இது ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை ரப் பண்ணிவிட்டு புரியும். அப்போது இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் கேவை கொண்டு வரேன். 6 ஸ்டெப்பு ரைட்டு. ஓகே, 1 2 3 4 5 6 ரைட் கொண்டு வந்துட்டேன். 3 ஸ்டெப் டவுனு 1 2 3. ஸோ இங்கே ஒரு டாட் வச்சு இதுதான் என்னது? கே டேஷ். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ எல்லை நான் வந்து ரைட் சைட் கொண்டு வரேன். 6 ஸ்டெப் இங்கே இருக்குது எல். 1 2 3 4 5 6 ஸ்டெப் ரைட் கொண்டு வந்துட்டேன். 3 ஸ்டெப் டவுனு 1 2 3. ஸோ இங்கே இருக்குது 3 ஸ்டெப்ஸ் டவுன். புரியுதா? ஸோ இதுதான் என்னது? எல் டேஷ். கிளியர்? நெக்ஸ்ட்டு எம்மை வந்து இப்போ நான் கொண்டு வரேன். 6 ஸ்டெப் ரைட்டு 1 2 3 4 5 6 ஸ்டெப் ரைட்டு 3 ஸ்டெப் டவுனு. இப்போ 1 2 3 ஸ்டெப் டவுன். அப்போ இதுதான் என்னது? எம் டேஷ். இப்போ இதை ஒரு ஸ்கேலை வச்சு அழகாக இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். அழகாக ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்கள். நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இந்த மெத்தட் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து 5 ஸ்டெப் லெஃப்ட்டு 4 ஸ்டெப் டவுன் மூவ் ஆயிருக்கு. டியூவிங்கிற 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த டி பாருங்கள், 5 ஸ்டெப் லெஃப்ட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டீயை நான் மூவ் பண்ணுறேன். 1 2 3 4 5 அப்புறம் 4 இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது டி. 1 2 3 4 5 5 ஸ்டெப் லெஃப்ட்டு 4 ஸ்டெப் டவுன் 1 2 3 4. ஓ, ராங்காக ட்ரா பண்ணியிருக்கோமா? வெயிட் பண்ணுங்கள். இது ரப் பண்ண முடியாது. நான் இப்போ வந்து அது டிஃப்ரென்ஷியேட்காக ரெட்டில் காட்டுறேன். இது வந்து பிளாக் பெனில் ட்ரா பண்ணிக்கிறதுனால ரப் பண்ண முடியல. இது வந்து நம்ம ரெட் பெனில் நம்ம காட்டுறோம் பாருங்கள். டீங்கிற பாயிண்ட்டு 5 ஸ்டெப் லெஃப்ட். ஸோ 1 2 3 4 5 ஸ்டெப் லெஃப்ட்டு 1 2 3 4 4 ஸ்டெப் டவுன். டி டேஷுங்கிறது இங்கே வரும். டி டேஷ். புரியுதா? நெக்ஸ்ட்டு வியை கொண்டு வாங்க. அதே மாதிரி 5 ஸ்டெப் லெஃப்ட் 1 2 3 4 5 ஸ்டெப் லெஃப்ட்டு 4 ஸ்டெப் டவுன் 1 2 3 4. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. வி டேஷ்.
இது வந்து v dash. பாயிண்ட் முதல்ல வச்சுருங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ u கொண்டு வாங்க, 5 ஸ்டெப் லெஃப்ட். 1 2 3 4 5 ஸ்டெப் லெஃப்ட் கொண்டு வந்துட்டேன். 4 ஸ்டெப் டவுன். 1 2 3 4. எஸ், அப்போ இதுதான் என்னது u dash. இப்போ ஜாயின் பண்ணும்போது இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? இந்த ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதுதான் கரெக்ட் ஃபிகர். இந்த பிளாக் கலர் பார்க்காதீங்க. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th சப்டிவிஷன் பார்த்துடலாம். 4 ஸ்டெப் ரைட்டு, 3 ஸ்டெப் அப். ஸோ TUS இந்த 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு U பார்த்துடலாம். 4 ஸ்டெப் ரைட்டு. 1 2 3 4 ஸ்டெப் ரைட் பண்ணிட்டேன். 3 ஸ்டெப் மேலே போகணும். 1 2 3. எஸ், அப்போ இங்கே இருக்குது U dash. புரியுதா? நானே இதை ரப் பண்ணிடுறேன், நம்ம ட்ரா பண்ணலாம் அழகாக. U dash புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ T அதே மாதிரி 4 ஸ்டெப் ரைட்டு, 3 ஸ்டெப் மேலே. இப்போ 1 2 3 4 ஸ்டெப் ரைட்டு, 3 ஸ்டெப் மேலே. 1 2 3. அப்போது T dash பாயிண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ S பார்க்கலாம். 1 2 3 4 1 2 3. அப்போ Sங்கிற பாயிண்ட் S dash வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ அழகாக ஒரு ஸ்கேலை வச்சு இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். புரியுதா? இதை நல்லா அழகாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3rd சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th சம் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான் 4th சம். ரிஃப்ளெக்ட் த ஷேப் வித் கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ரிஃப்ளெக்ஷன் இவ்வளோ நம்ம போடுறது ட்ரான்ஸ்லேஷன். இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். நீங்கள் ஒரு மிரர், உங்ககிட்ட குட்டி மிரர் இருந்துச்சுன்னா அதை வச்சு இங்கே பாருங்கள், இந்த லைன் மிரர் லைன், இந்த மாதிரி டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் மிரர் லைன். இங்கே வந்து மிரர் வச்சு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து அப்படியே இப்படி விழுகும். அப்போ என்னவாகும், இந்த EDங்கிறது இங்கே வரும். அப்போ இதுதான் என்னது E dash D dash. புரியுதா? இதுதான் வந்து A dash B dash. இது மாறாது. இது வந்து C dash F dash அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக இந்த CF மாறாது, பாயிண்ட்ஸ் மட்டும். இது அப்படியே இது விழுகும் போது இந்த ED இங்கே வந்துடும், இந்த AB இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் மிரர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அப்படியே இப்படி பண்ணிங்கன்னா இந்த U வந்து இங்கே வரும் இல்லையா, இந்த UV வந்து இங்கே வந்துடும். இது அப்படியே இங்கே. நெக்ஸ்ட் வந்து T dash W dash. புரியுதா? அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட், ஒரு மிரரை வந்து இப்படி வச்சு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 3rd சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி தான் மிரர் வந்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இப்படி மடியும் போது இந்த J dash இந்த M dash அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடும். அதே மாதிரி K dash L dash இப்படி வந்துடும். அப்படியே இப்படி வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி தான் அப்படியே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது M வந்து இங்கே வந்துடுமா, M dash இங்கே N dash வந்துடும், இங்கே L dash இங்கே N dash. புரியுதா? அப்படியே இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். மிரர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி 5th சப்டிவிஷன் பாருங்கள். அப்படி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டயக்ராம் மிரர் வந்து இங்கே வைக்கணும் ஹாரிசான்டலாக. இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த UT வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ U dash T dash. இந்த QR வந்து இந்த லைனில் வந்துடும், Q dash R dash. SP வந்து மாறாது, அப்படியே தான். ஸோ S dash P dash. புரியுதா? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 6th சப்டிவிஷன் பாருங்கள். இதுதான் வந்து மிரர் லைன். ஸோ மிரர் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். B dash C dash இது அப்படியே இங்கே வந்துருமா, B dash C dash. இந்த EDங்கிறது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ E dash D dash. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 4th சம். நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம் பார்த்துடலாம். Reflect the shape in each of the following pictures with given line of reflection. சேம் அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். முன்னாடி வந்து கிராஃபில் பண்ணேன், இப்போ அப்படியே ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணணும். இந்த டயக்ராமை முன்னாடி வந்து பாயிண்ட்ஸ் ABCன்னு கொடுத்துருந்தேன், இங்கே வந்து டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது அப்படியே மடிச்சிங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ட் இப்படி ஆகுமா, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். டாட் வந்து இங்கே வரும். அதே மாதிரி இதை பாருங்கள், இதுதான் வந்து இங்கே தான் மிரர் வைக்கணும். மிரர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் குட்டி கண்ணாடி வச்சு இருந்தால் இங்கே வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ எப்படி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும். கிளியர்? அதே மாதிரி இதுவும் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த பாயிண்ட் வந்து இப்படி வரும். ஸோ இந்த 5th சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th சம் பார்க்கலாம். ரொட்டேட் த ப்ரீ இமேஜஸ் இன் ஈச் கேஸ் அஸ் டைரக்டட் அபவுட் த க்ரீன் பாயிண்ட்.
அதாவது நம்ம இந்த ரொட்டேஷன் இப்போ பண்ண போகிறோம். இந்த ப்ரீ இமேஜ்னால் எது இதில் இந்த ஏங்கிறது தான் ப்ரீ இமேஜ், அந்த டேஷ் போட்டுக்கிறது தான் இமேஜ். ஸோ இந்த ப்ரீ இமேஜ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும், க்ரீன் பாயிண்ட்டை நோக்கி ரொட்டேட் பண்ணணும். இங்கே ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதைப்படி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளாக் வைஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, இந்த பக்கம் இப்படி சுற்றணும். ஸோ 90 டிகிரின்னு வரும்போது கிளாக் வைஸ் எப்படி வரும் பாருங்கள், இப்படி வருமா 90 டிகிரி. ஸோ இந்த க்ரீன் பாயிண்ட்டுக்கு 90 டிகிரி இங்கே மேக் பண்ணோம். அப்போ க்ரீன் பாயிண்ட்லேருந்து 2 ஸ்டெப் தள்ளி இருக்குது, இங்கேயும் க்ரீன் பாயிண்ட்லேருந்து 2 ஸ்டெப் தள்ளி 90 டிகிரி. ஸோ அப்போ தான் இது வந்து 90 டிகிரிக்கு வந்து ஃபார்ம் ஆகும். கிளாக் வைஸுங்கிறதுனால இந்த பக்கம் வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வரும். புரியுதா? அப்போது ஏ டேஷுங்கிறது இங்கே வரும். கிளியர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 180 டிகிரி. 180 டிகிரினா என்னது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பிங்கிறது இங்கே இருக்குது, ஒரு ஸ்கேல் வச்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து நான் 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட் லைனா. ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் லைன் பி பாயிண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் தான் 180 டிகிரி. அப்போ பியிலேருந்து இங்கே எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் தள்ளி வைக்கணும் பி டேஷ். அப்போது இங்கே தான் வந்து பி டேஷ் வரும். எத்தனை பாயிண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5, 3 ரைட்டு, இங்கே வந்து ரைட்டில் மூவ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணியிருக்கோம். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் கிளாக் வைஸ்னால் கிளாக்கு ஆப்போசிட். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் கிளாக்குக்கு ஆப்போசிட். ஸோ இப்படி சுற்றாது, இப்படி இந்த பக்கம் சுற்றுறத மாதிரி. இப்போ பாருங்கள் சிங்கிற பாயிண்ட் வந்து இப்போ நம்ம வந்து இப்படி சுற்றுற மாதிரி பண்ணணும். அப்போ சிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பக்கம் வரணும். புரியுதா? அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனுங்கும் போது இது வந்து 180 டிகிரிக்கு இங்கே வரும். அப்போ 270 டிகிரினா கொஞ்சம் தள்ளி இங்கே வரும். அப்போது இதுதான் என்னது, சி டேஷுங்கிற பாயிண்ட் வந்து இங்கே வரும், சி டேஷ். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 4th சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். அதில் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணணும். 90 டிகிரி கிளாக் வைஸ் வந்து இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரீ இமேஜ். இந்த ப்ரீ இமேஜ் வந்து இந்த க்ரீன் பாயிண்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணால் 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் இந்த பக்கம் வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும், ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள், 90 டிகிரி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கிளாக் வைஸ்னால் இந்த பக்கம் வரும். ஸோ அப்படியே இங்கேருந்து 90 டிகிரிக்கு, ஸோ ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன் 180 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி தான் 180 டிகிரி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே இது வரும். அப்போ இந்த ஏபிங்கிறது இங்கே வந்துடும். அப்போ ஏ டேஷ், இது பி டேஷ், இது சி டேஷ், இது டி டேஷ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் 6th சம். நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்த்துடலாம். ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது என்ன நேம்னு நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம ரிஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன், ட்ரான்ஸ்லேஷன் 3 படித்தோம் இல்லையா. ஸோ அது என்ன நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது பார்த்தாலே தெரியுது இது வந்து என்ன இதுனா ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், மிரர் லைன் இங்கே வச்சிங்கன்னா இந்த டயக்ராம் அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். மடிச்சிங்கன்னா இங்கே மிரர் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் எப்போ இந்த பொசிஷனுக்கு வரும்னா இப்படி ரொட்டேட் பண்ணும்போது வரும். அப்போ இது என்னன்னு நம்ம எழுதலாம், இட்ஸ் அ ரொட்டேஷன். புரியுதா? நெக்ஸ்ட்டு நம்ம 9th சம் பார்க்கலாம். 9th சம் பாருங்கள், இது என்னன்னு பாருங்கள், ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஒன்றுமே அப்படியே மாறலை, ஒன்றுமே ஆகலை, ஆனால் மூவ் ஆகிருக்கு. ஸோ மூவ்மெண்ட் எப்போ நம்மளுக்கு வரும், டிரான்ஸ்லேஷனில் தான் வரும். புரியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த 3 சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்த்துடலாம். A pool of fish translates from point F to point D. அதாவது பூல் ஆஃப் ஃபிஷ், இந்த ஃபிஷ் டேங்க்கில் வந்து இந்த ஃபிஷ் இருக்குது. இது வந்து பாயிண்ட் எஃப்லேருந்து பாயிண்ட் டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப்லேருந்து டிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ட்ரான்ஸ்லேட் ஆகுது. அப்போ ஃபாலோயிங் சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம என்னென்னு பார்ப்போம். டிஸ்கிரைப் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பூல் ஆஃப் ஃபிஷ். அதாவது என்ன ட்ரான்ஸ்லேஷன், இங்கேருந்து எஃப்லேருந்து டிக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருக்குல்ல, என்ன ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு, எத்தனை ஸ்டெப்ஸ் தள்ளி ட்ரான்ஸ்லேஷன்னாலே மூவ் பண்ணுறது தான் அப்படியே. ஸோ எப்படி ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஃப்லேருந்து இங்கே வந்துருக்கு, அப்போ ரைட் சைடில் மூவ் ஆகிருக்கு. 1 2 3 4 5 6 7 ஸ்டெப் ரைட், 1 2. அப்போ இங்கே வந்திருக்கு, அப்போ 2 ஸ்டெப் டவுன். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், ஃபஸ்ட்டு சம் இங்கே எழுதுகிறேன், 7 ஸ்டெப் ரைட், 2 ஸ்டெப் வந்து டவுன். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து பி பாருங்கள், கேன் த ஃபிஷிங் போட் மேக் த சேம் ட்ரான்ஸ்லேஷன், எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதான் ஃபிஷ்ஷிங் போட். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷிங் போட் வந்து இந்த சேம் டிரான்ஸ்லேஷனில் ஆக முடியுமா டிக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 7 ஸ்டெப் ரைட். இந்த ஃபிஷ்ஷிங் போட் வந்து பியில் இருக்குது. 7 ஸ்டெப் ரைட் மூவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 2 இங்கே மூவ் பண்ண முடியாது. 7 ஸ்டெப் ரைட்டில் போனால் இது வந்து என்னது, ஐலாண்ட், தரை. அப்போ தரையில் வந்து கப்பல் போகுமா, போகாது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், நோ, இட் cannot be landed in island. ஏன்னா இது வந்து என்னது, ஐலாண்ட். அதனால் நம்ம வந்து கப்பலை வந்து தரையில் வந்து நிப்பாட்ட முடியாது. அதனால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நோ. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம இந்த ரீசன் வந்து எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி, டிஸ்கிரைப் a translation the fishing boat could make to get the point D. அதாவது அப்போ என்ன டிரான்ஸ்லேஷன் அது போகும், இந்த பிங்கிற பாயிண்டில் வந்து டிக்கு போகிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி போகலாம், மேலே ஃபஸ்ட்டு போய்க்கலாம். கரெக்டாக 1 2 3 3 ஸ்டெப் அப் போயிருக்கு. 1 2 3 4 5 ஸ்டெப் ரைட். புரியுதா? அதாவது 3 ஸ்டெப் வந்து மேலே போயிட்டு 5 ஸ்டெப் வந்து ரைட். அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷிங் போட் வந்து டிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும். புரியுதா? இங்கே பாருங்கள், 1 2 3 ஸ்டெப் அப், 1 2 3 4 5 ஸ்டெப் வந்து ரைட். அப்போ தான் இந்த டிங்கிற பாயிண்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த 10th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th சம் பார்த்துடலாம். நேம் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் வில் மேப் ஃபுட் பிரிண்ட் ஏ ஆன் டு த இண்டிகேட்டட் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதணும், இந்த ஃபுட் பிரிண்ட் ஏக்கு வந்து எல்லா ஃபுட் பிரிண்ட்டையும் கம்பேர் பண்ணி என்ன டிரான்ஸ்லேஷன் அங்கே நடந்திருக்கு, என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடந்திருக்கு, அதாவது டிரான்ஸ்லேஷனா இல்லை ரிஃப்ளெக்ஷனா இல்லை ரொட்டேஷனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ பாருங்கள், இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ், ஏ ஃபுட் பிரிண்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஃபுட் பிரிண்ட் பியோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் பிரிண்ட் ஏவையும் ஃபுட் பிரிண்ட் பி எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேமாக தான் இருக்குது. அப்படியே வந்து என்ன ஆயிருக்கு, டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அப்போது நம்ம என்ன எழுதிடலாம், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கு. புரியுதா? இது வந்து எல்லு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ஃபுட் பிரிண்ட் சி. இப்போ இதோட இது கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுட் பிரிண்ட் சியோட எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபுட் பிரிண்ட் ஏவும் சியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன ஆயிருக்கு, ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கா. அதாவது இங்கே ஒரு ஹாரிசான்டலாக ஒரு மிரர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ரிஃப்ளெக்ஷன் அபவுட், இந்த மாதிரி மிரர் வச்சிங்கன்னா பார்க்கலாம், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஹாரிசான்டல் லைன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஃபுட் பிரிண்ட் டி. இப்போ ஃபுட் பிரிண்ட் டியோட கம்பேர் பண்ணுங்கள், இதையும் அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஆயிருக்குன்னு. இதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆயிருக்கு பாருங்கள். அப்போ ரிஃப்ளெக்ஷன் என்ன எழுதிடலாம் நம்ம, அப்போ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் நம்மளுக்கு வெர்டிக்கல் லைன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஏவையும் டியையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு மிரர் வச்சிங்கன்னா அப்படியே இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் எழுதிடலாம், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் வெர்டிக்கல் லைன். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் ஃபுட் பிரிண்ட் இ. இப்போ அதே இதோட இதை கம்பேர் பண்ணுங்கள். ஈயோட கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்னு. ஆக்சுவலி இது வந்து என்னதுன்னா ரொட்டேஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரொட்டேஷன் அப்படின்னு எழுதினா போதும். புரியுதா? ஓகே, ஸோ 11th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 12th சம் பார்த்துடலாம். In the given diagram, the blue figure is an image of the pink figure. அதாவது ப்ளூ ஃபிகர் தான் இதோட இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ் கொடுத்துட்டாங்க. ஒரு 2 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஆன்சர் எழுதணும். சூஸ் அன் ஆங்கிள் ஆர் அ வெர்டெக்ஸ் ஃப்ரம் த ப்ரீ இமேஜ் அண்ட் நேம் இட்ஸ் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிள்ஸ் அதாவது இமேஜுக்கும் ப்ரீ இமேஜுக்கும் உள்ள வெர்டெக்ஸ் இல்லைன்னா சூஸ் அன் ஆங்கிள் ஆர் வெர்டெக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஆங்கிள் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்கிள்லாம் எது பாருங்கள், LMNO. இந்த ஆங்கிள் வந்து இங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லுங்கிறது தான் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, L' அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் நான் இங்கே எழுதுகிறேன். அதாவது இமேஜ் ஆஃப் ஆங்கிள் L இஸ் ஆங்கிள் L' ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஆஃப்
இமேஜ் ஒன்றுக்கு இமேஜ் கேட்குறாங்க. ஆங்கிள் எம் இஸ் ஆங்கிள் எம் டேஷ். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஆஃப் angle n is angle n dash. Next வந்து image of angle O is angle O dash அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து கொஷனில் வந்து ஆங்கிள் ஆர் வேர்டெக்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஆங்கிளுக்கு நான் எழுதியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேர்டெக்ஸ் எழுதினாலும் சேம் தான். என்ன எழுதணும்னா இமேஜ் ஆஃப் வேர்டெக்ஸ் எல்லுன்னு எழுதணும். இந்த ஆங்கிள் சிம்பிள் போடுறதுக்கு பதிலாக இமேஜ் ஆஃப் வேர்டெக்ஸ் எல் அப்படின்னு எழுதிடணும். இஸ் எல் டேஷ். அந்த ஆங்கிள் சிம்பிள் மட்டும் போடக்கூடாது, அவ்வளோதான். இங்கே வந்து ஏதாவது ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஆர் திஸ் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். லிஸ்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லா பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதணும். ஸோ சைட்ஸ் என்னது? எல்எம், எம்என், என்ஓ, ஒய்எல். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்எம்மோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் டேஷ் எம் டேஷ்னு வரும். கரெக்டாக எல்எம் தான் எல்எம் டேஷ் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்என் வந்து எம் டேஷ் என் டேஷ், அவ்வளோதான், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு எம்என் அண்ட் எம் டேஷ் என் டேஷ். நெக்ஸ்ட்டு வந்து என்ஓங்கிற சைடு வந்து என் டேஷ் ஓ டேஷ். நெக்ஸ்ட் வந்து ஓஎல் அப்படிங்கிற சைடு வந்து ஓ டேஷ் எல் டேஷ் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ 4 சைடு இருக்குது. 4 சைடும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம எழுதியாச்சு. புரியும் நினைக்கிறவங்களுக்கு இந்த 12th சம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 13th சம் பார்த்துடலாம். 13th சம் பாருங்கள். In the diagram at the right, the green figure is a translation image of the pink figure. அதாவது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து க்ரீன் இமேஜ் தான் வந்து the green figure is the translation image of the pink figure. அதாவது க்ரீன் தான் வந்து translation image. அப்போ இதுதான் வந்து ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ், இதுதான் ஒரிஜினல். புரியுதா? இந்த பிங்க் தான் என்னது? ஒரிஜினல். இதுதான் என்னது? இமேஜ். இந்த க்ரீன் தான் வந்து இமேஜ். புரியுதா? கொஷின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். த க்ரீன் ஃபிகர் இஸ் த டிரான்ஸ்லேஷன் இமேஜ் ஆஃப் த பிங்க் ஃபிகர். க்ரீன் தான் வந்து டிரான்ஸ்லேஷன் இமேஜ், பிங்கோட டிரான்ஸ்லேஷன். அப்போ இதுதான் ஒரிஜினல். இதுதான் ஏனா இது ஏ டேஷ் அப்படின்னு அர்த்தம். இப்போது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் த கோஆர்டினேட் ரூல் தட் டிஸ்கிரைப் த டிரான்ஸ்லேஷன். அதாவது இது வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுலேருந்து இது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது வந்து எப்போ கோஆர்டினேட் ஆகும், இந்த இமேஜ் வந்து இதோட எப்போ கோஆர்டினேட் ஆகும் அப்படின்னு நம்ம ரூல் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பாருங்கள், இது அப்படியே இந்த பக்கம் மூவ் ஆனால் மட்டும்தான் இது வந்து இதோட கோஆர்டினேட் ஆகும். அப்போ 1 2 3 3 ஸ்டெப் வந்து ரைட்டில் மூவ் ஆகணும். புரியுதா? 3 ஸ்டெப் ரைட்டில் இங்கே வந்துடும் அந்த ஃபிகரு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் கீழே வரணும். அப்போ ஒரு ஸ்டெப் வந்து டவுன் வரணும். அப்போ தான் இந்த ஃபிகர் வந்து இதோட வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் மேட்ச் ஆகும். புரியுதா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இந்த 13th சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்த்துடலாம். 14th சம். அ டேஷ் இஸ் அ டேர்ன் அபவுட் அ லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டேர்ன் அபவுட் அ பாயிண்ட். டேஷ் இஸ் அ டேர்ன் அபவுட் அ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை எப்படி எப்போ நம்ம டேர்ன் பண்ணுவோம், அது வந்து ரொட்டேஷனாக தான் இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அ டேஷ் இஸ் அ ஃப்ளிப் ஓவர் த லைன். ஃப்ளிப் எப்போ ஆகும்? ரிஃப்ளெக்ஷனில் தான் வந்து ஃப்ளிப் பண்ண முடியும். ஒரு லைனில் வந்து ஃப்ளிப் பண்ணணுன்னா எனது ரிஃப்ளெக்ஷன். லைனில் வந்து மிரர் வச்சுட்டு அதை ஃப்ளிப் பண்ணுவோம், திருப்புவோம். அப்போ அதுதான் எனது ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு அ டேஷ் இஸ் அ ஸ்லைட் மூவ் வித்தவுட் டேர்னிங் ஆர் ஃப்ளிப்பிங் த ஷேப். அதாவது டேர்ன் பண்ணாமல் இல்லை ஃப்ளிப் பண்ணாமல் ஒரு டயக்ராம் வந்து எப்போ மூவ் ஆகும்? டிரான்ஸ்லேஷனில் மட்டும்தான். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 17th சம் பார்த்துடலாம். அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ட் இன் த பிக்டோகிராஃப் இஸ் டேஷ். ஒரு பிக்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க? டிரான்ஸ்லேஷனா, ரொட்டேஷனா, இல்லை ரிஃப்ளெக்ஷனா, இல்லை கிளைட் ரிஃப்ளெக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஃபிகர் வந்து இப்போ எப்படி இது வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. மேலே இப்படி ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் இது ரெண்டும் ஒன்றாகும். அப்போ ரொட்டேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட்டு 18th சம் பார்த்துடலாம். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ட் இன் த பிக்டோகிராஃப். இப்போ பாருங்கள் இந்த பிக்டோகிராஃபில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டயக்ராமும் சேமாக தான் இருக்குது. ஸோ சேம் அப்படின்னாலே அது டிரான்ஸ்லேஷன் தான். அதாவது ஜஸ்ட் மூவ் ஆகிருக்கு, லெஃப்ட்டும் மேலே மூவ் ஆகிருக்கு. அப்போ என்னது? டிரான்ஸ்லேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம 19th சம் பார்த்துடலாம். யூ மஸ்ட் ரொட்டேட் த பசில் பீஸ் 270 degree clockwise about a point P to fit it into a puzzle.
which piece fits in the puzzle as shown in the figure அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இந்த டயக்ராம் வந்து 270 டிகிரியில் வந்து நம்ம டேர்ன் பண்ணணும் பிங்கிற பாயிண்ட்டை வச்சு. ஸோ இப்போ பி கிளாக் வைஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து இந்த பக்கம் வரும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 180னா இது வந்து இந்த பக்கம் வரும். அப்போ அப்படியே இப்படி ஃப்ளிப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு வரும்போது எந்த டயக்ராம் கரெக்டாக வரும்னு பாருங்கள். ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷன் தான் கரெக்ட் ஆன்சராக வரும். ஏன்னா 270 டிகிரிங்கும் போது இப்படி ஃப்ளிப் ஆகணும். இப்படி ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இப்படி மாறும், இந்த மாதிரி வரும் டயக்ராம் 90 டிகிரியில். நெக்ஸ்ட்டு 180 டிகிரியில் டயக்ராம் இந்த மாதிரி வரும். மறுபடியும் வந்து ஒரு 270 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்மும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.